அடியார்களே, இன்று கோகுல் அஷ்டமி சிறப்பான நாளில் யாதவ குலத்தின் சிறப்பையும், ஸ்ரீமன் நாராயணன் யாதவ குலத்தில் எப்படி பிறந்தார் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். பூமாதேவிக்கு உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெரும்பாலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள் அதிகமாக செய்ததால் பூமியின் பாரம் தாங்காமல் ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று முறையிடுகின்றார். ஸ்ரீமன் நாராயணன் பூமாதேவியிடம் சற்று காலம் பொறுமையாக இருக்கும் என்று சொல்லி அனுப்புகின்றார். இப்படியாக சில காலங்கள் சென்ற பிறகு சிவனும் பிரம்மனும் பூமாதேவியும் தேவர்களும் ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று முறையிட செல்கின்றார்கள். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அசரீரியாக, அனைவரும் கவலைப்பட வேண்டாம், பிரம்மா நீ தேவர்களை உலகத்தில் யாதவ குலத்தில் பிறக்க வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். பிரம்மாவும் சில காலங்கள் கழித்து தேவர்களை உலகத்தில் யாதவ குலத்தில் பிறக்க வைக்கின்றார். யாதவ குல மக்கள் பெருமை என்னவென்றால், முக்கோடி தேவர்கள் வசிக்கின்ற பசுக்களை பராமரித்து அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். தாய்க்கு இணையானது பசுமாடு. அப்படிப்பட்ட ஒரு பசுமாடுகளையும் மற்ற மாடுகளையும் சிறப்பாக யாதவ குல மக்கள் பராமரித்து வாழ்வார்கள். தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, உலகத்தில் உள்ள அனைவரும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய மக்கள் யாதவகுல மக்கள். சில காலங்கள் சென்ற பிறகு ஸ்ரீமன் நாராயணன் 9வது அவதாரமாக யாதவகுலத்தில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து கம்சனை அழித்து மக்களை காக்க அருள் புரிந்தார். அதோடு மகாபாரதத்தில் தேரோட்டியாக இருந்து கிருஷ்ணருக்கு பகவத்கீதையை அளித்தார். இப்பொழுதும் நமக்கு பகவத்கீதை தான் நமக்கு ஒரு சிறந்த நூலாக இருக்கின்றது. இப்படியாக யாதவ குலத்தின் பெருமையையும் ஸ்ரீமன் நாராயணன் பெருமையையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு யாதவ குல மக்களையும் போற்றி அவர்களையும் நாம் நலமாக வாழ வைப்போம். ஸ்ரீமன் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நாம் பெருமையோடு ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம். யாதவ குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் முற்காலத்தில் தேவர்களாக இருந்தவர்கள் என்பதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். அனைவரும் சிறப்பாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.